guys, welcome back. இன்னைக்கு நம்ம டிலைட் தமிழ்ல ஒரு வீடியோ, அதாவது இப்போ ரீசெண்டாக TN2026, அதாவது தமிழ்நாடு 2026ன்னு ஒரு படம். அந்த படத்தில் ஹீரோ யாருன்னா நம்ம நட்டி, அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ராமையா சாரோட பையன், நம்ம அர்ஜுன் சாரோட மருமகன். அவர் தான் படத்தோட டைரக்டர். சரி, இதில்ப்பா என்னப்பா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், அந்த படத்தோட ஒரு டீசர் மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க இந்த எலெக்ஷன் டைமில். அதில் இது வந்து விஜய்க்கு எதிரான படம், டிவிகேக்கு எதிரான படம், அப்படியே புஷி ஆனந்த் மாதிரியே நடிச்சிருக்காங்க, இன்னொரு அரசியல்வாதி மாதிரியே நடிச்சிருக்காங்க, இவரை பாருங்கள் தளபதி மாதிரியே இருக்கார் அப்படின்னு மீம்ஸ் எல்லாம் பார்த்தேன் நான். இப்போ பார்த்தா இஸ் தளபதி விஜய் மாக்ட் இன் TN2026 ஃபில்ம், வில் திஸ் ஃபில்ம் பி ஸ்டாப்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த படத்தோட ஏதோ ஒரு இன்டர்வியூவில் அந்த கட்சியில் டிவிகேல ஆதவ அர்ஜுனான்னு ஒருத்தர் இருப்பார்ல, அவரெல்லாம் ஃபோன் பண்ணி என்ன நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்கள்ட்ட கேட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது அப்படிப்பட்ட படம் இல்லை, அவரையெல்லாம் கலாய்க்க முடியுமா, நீங்கள் படத்தை பாருங்கள், அது அப்படி இருக்காது. ஆனால் அவரே ஃபோன் பண்ணி நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அந்த டீசரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ நமக்கு புரியணும்னா நம்ம அந்த டீசரை பார்க்கணும். அந்த டீசரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடியோவில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். ஸோ ஃபஸ்ட்டு TN2026 அந்த படத்தோட டீசரை பார்க்கலாம். இது ஒரு 1.5 நிமிஷம் வீடியோ தான். அதுக்கப்புறம் அது ஒரு 10 நிமிஷம். ஸோ ஒரு 11 நிமிஷம் வீடியோங்கிறனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். தமிழ் சினிமா பாக்ஸ் ஆபீஸில் முதலிடத்தில் இருக்கும் தங்க நட்சத்திரம் அவர்கள் தன் ரசிகர் மன்றத்தை இன்று மக்கள் மன்றமாக மாற்றியிருக்கிறார். இதுவரைக்கும் உங்களை தவிர்த்துட்டு சினிமா நியூஸ் கிடையாது, இனிமே உங்களை தவிர்த்துட்டு அரசியல் நியூஸ் கிடையாது. இது தமிழ்நாடுடா, வாழ ஆசைப்படு, தப்பில்ல. ஆள நினைக்கிறியே, தப்பில்ல. வாழ ஆசைப்படு சினிமாக்கார பயலே, ஆனால் ஆளா நினைக்கிறியே தப்பு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு தான் எலெக்ஷன் டைமில் சரியாக வருது, இதை பார்த்துட்டு தான் இது பண்ணுறாங்களோ. ஆனால் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க, நம்ம ரோபோசங்கரோட பொண்ணு அவங்க இவங்கன்னு நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எனக்கு டக்குன்னு நம்ம இவர் இருக்கார்ல பாஸ்கர், MS பாஸ்கர் சார், அவர் ஒரு வெள்ளை சட்டைக்கு சிவப்பு சால்வை போட்டு நின்னோடனே இது மஹிந்த ராஜபக்ச மாதிரி இருக்கே, இது லிஸ்டில் இல்லையா சார்? கூத்தாட வந்தவனை எல்லாம் தலைவனாக்கி தலை மேல தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க. உள்ள உட்கார்ந்து இருக்கிறது யார் தெரியுமா? யார் எவனா தான் நினைக்கிறியா? கவர்மெண்ட் தான் எனக்கு எல்லாமே. ஆட்சி மாறும் காட்சி மாறும் சார், அத்தனை நீங்க பதில் சொல்ல வேண்டிய வரும். இன்ட்ரெஸ்டிங். கோல்டன் ஸ்டார். யார் அரசியல் பேசக்கூடாது பேசுறேன்னா யார் நடிகர்களுக்கு அரசியல் தெரியாதா? எப்படி சார் சிஎம் ஆனாரு? எங்க தங்க தலைவன் அதே மாசத்துல தானே இருக்காரு. சட்டவாத கோட்டை அப்படியே இருக்கு. ஓம் சக்தி பராசக்தி தெரியும். ஓ, இந்த 5 நாளில் வருது. இது வந்து எனக்கு இந்த ஸ்லாங் MS பாஸ்கர் சார் பேசி நான் ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்த படம் வந்து விஜய் ஆண்டனியோட இந்தியா பாகிஸ்தான். அதில் இந்த பாஷை தான் பேசுவார். ஏதாவது பேசிட்டு யாராவது ஏதாவது சொன்னால் ஆஞ்சரியா ஓம் சக்தி பராசக்தி ஆம்சரியா, இந்த ஓம் சக்தி பராசக்தி எங்கள் படம் வரைக்கும் ரீச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் அதை கட் பண்ணிட்டாங்க சொல்லாம. அவங்க சொல்லி தான் பாருங்களேன். ஏங்க இப்போ இதில் எனக்கே டவுட் வருது என்னென்னா, இப்போ இது வந்து நீங்கள் தளபதி இல்லைன்றீங்க, நிறைய பேர் என்ன சொல்ற டேரக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் வந்து ஒரு கெட்டப் மட்டும் பார்த்துட்டு பேசுகிறீங்க, படத்தில் நிறைய கெட்டப் இருக்குங்க. ஸ்டார்டிங்கில் ஒரு கட் அவுட் காட்டுவாங்கல்ல, அதில் வர்ற கெட்டப் என்னன்னா மனிதன் படமாக எதுன்னு தெரியல. ரஜினி சார் ஒரு கெட்டப் போட வரல, வெடிகுண்டெல்லாம் தொங்கும் சட்டையில், கருப்பு சட்டை போட்டு கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட், அந்த கெட்டப்பில் இருக்காரு. ஸோ கெட்டப் நிறையா இருக்கலாம், பட் நீங்கள் எதை மெயினாக ட்ரெய்லரில் இந்த டீசரில் வச்சுருக்கீங்கிறத பார்த்து இப்போ அதனால தான் வந்திருக்கு. இதை பார்க்கும்போது எனக்கே ஆமாம் அந்த இருக்குமோ, ஏன்னா நடிகரே அரசியலுக்கு வர்றாரு, ஆளை நினைக்காத அப்படிலாம் அந்த டைலாக் எல்லாம் வந்து அப்படியே பச்சையாக இருக்குது.
இந்த ஓம் சக்தி பராசக்தி வரைக்கும் வந்துட்டு இல்லை நாங்கள் அவரை சொல்லலை, நாங்கள் அவரை மொக் பண்ணலைன்னா தெரியலை எனக்கு. நீங்கள் இந்த எலெக்ஷன் டைமில் படத்துக்கு ப்ரொமோஷனாக இருக்கும், இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கட்டும், அதில் வர்ற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லும்போது நமக்கு ரீச் கிடைக்குங்கிறதுக்காக டீசர் கட் பண்ண மாதிரி எனக்கு இருக்குது. பல கெட்டப் இருக்குன்னா அதில் ஒரு கெட்டப்பை காட்ட வேண்டியது தானே. எதுக்கு சரியாக இந்த இதில் வந்து இப்போ தளபதி அப்படி ஒரு கெட்டப் இது காட்டுனா சரியாக இருக்குன்னு சொல்கிறாங்கன்னு தெரியலை. ஆனால் ஒரு பொலிட்டிக்கல் படம் தான் காமெடியாக இருக்கும் போல் இருக்குது. இதுதான் விஷயமா? ஆஞ்சலியா ஆஞ்சலியா சரி. இப்போ என்ன நான் ஏதோ இதை ட்ரெய்லர் பார்க்கும்போது ஏதோ ஒன்று ஞாபகம் வந்து சொல்லணும்னு நினச்சேன், மறந்து. இதனால தான் நான் அப்பப்போ நிப்பாட்டி சொல்கிறது, அதை பார்த்து முடிப்போன்னும் போது மறந்துடும். சரி வாங்க இப்போ இவர் வீடியோவில் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஒரு தமிழ் படத்தோடைய டீசர் ஒன்று ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. என்ன சொல்ல வந்து ஞாபகம் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நாங்கள் விஜயை மொக் பண்ணலை, நாங்கள் எப்படி சார் மொக் பண்ணுவோம் அப்படின்ட்டா இந்த எலெக்ஷன் டைமில் இது ஒரு அரசியல் படம். இப்போ ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்கல்ல ஒரு சில காரணத்தினால, அரசியல் சம்மந்தமாக அந்த கட்சிக்கு எதிராக ஏதாவது பேசியிருப்பாங்க, விஜய் சத்தியமாக பேசியிருப்பாருன்னு அந்த படம் வராமல் இருக்குது. இப்போ இது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற படமாக இருந்தால் இதுக்கு மட்டும் எப்படி கிளியரன்ஸ் வந்தது? இது விஜயை மொக் பண்ணுற படமாக இருக்கும் பட்சத்தில் டக்குன்னு ரிலீஸ் பண்ணு, இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு கேட்டு கொடுத்துட்டீங்களா? எப்படியும் 10ஆம் தேதி வந்தால் தெரிய போகுது. ஆனால் இப்போ கொந்தளிச்சு போய் திரியிறாங்க. நீங்கள் வந்து வீணாக அடி வாங்காதீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் தான், மற்றபடி இது யாரையுமே கலாய்க்கிற மாதிரி இல்லைன்னு இருந்தால் ஓகே. நீங்கள் மற்ற நேரத்தில் கூட கலாய்ங்க, பிரச்சனை இல்லை. தமிழ் படத்தில் துப்பாக்கி படமெல்லாம் வச்சு கலாய்க்கலையா? எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் சம்மந்தமாகவே வச்சு நீங்கள் கலாய்க்கிறது, இதில் உண்மையாக கலாய்க்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெருசாக பேக்ஃபயர் ஆகும் அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன படம் அப்படின்னு பார்க்கும்போது TN2026 TN2026. இந்த படத்தில் நம்ம நட்டி அவர் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தம்பி ராமையா தான் கதை எழுதியிருக்காரு. அவருடைய சன் உமாபதி ராமையா அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி இந்த படத்தை பற்றி பெருசாக எந்த ஒரு நியூஸும் வந்த மாதிரி தெரியல. பட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசர் ரிலீஸ் ஆன உடனே பயங்கரமாக வைரல் ஆகிடுச்சு, ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஆக்சுவலாக ஆரம்பத்தில் விஜய் ஃபேன்ஸ் என்ன நினச்சிக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபயர் விட்டு ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனநாயகன் படத்தை நீங்கள் தடுத்துருக்கலாம், ஆனால் இந்த TN2026 வந்து அன்அஃபிஷியல் பயோபிக் ஆஃப் தளபதி விஜய் அப்படின்லாம் சொல்லி ஃபயர் விட்டு ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இதை பார்க்கும்போது சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியலையே, ட்ரால் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது இவ்வளோ பெரிய கான்ட்ரவர்சி ஆனதுக்கப்புறமா நேத்தி மூவி டீம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் எந்த வகையிலுமே டிவிகேவையும் விஜயையும் டிஃபேம் பண்ணுற மாதிரி இந்த படம் வந்து எடுக்கலை, நீங்கள் படம் பாருங்கள், பார்த்துட்டு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு ப்ரொமோஷனுக்காக தான் அவங்க பண்ணியிருக்கணும். இப்படி இப்போ இந்த பேசும் பொருள் ஆயிடுச்சு, தனி வீடியோ பண்ணுற அளவுக்கு வந்துருச்சுல்ல. இப்போ எல்லாரும் கண்டிப்பாக அந்த எலெக்ஷன் பரபரப்புல ஏப்ரல் 10ஆம் தேதி இந்த படத்தை போய் பார்ப்பாங்க. அங்கே போய் பார்த்தா அது சம்மந்தமாக எதுவுமே இருக்காது. டீசரை கூட நம்மளை அப்படி உசுப்பேத்துற மாதிரி தான் கட் பண்ணியிருக்கு அந்த டயலாக். சொல்லப்போனால் இப்போ அந்த உனக்கு என்னடா தெரியும் அரசியலை பற்றி சினிமா பயிலை அப்படின்னு அதில் வர்ற டயலாகுக்கு படத்தில் போய் பார்த்தா அது வேற யாருக்கோ சொல்கிற மாதிரி வந்துச்சுன்னா சொல்ல தெரியாதுல்ல. தம்பி ராமையா ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் நடந்த சம்பவங்களை வச்சு படம் பண்ணலை, நாங்கள் இந்த ஷூட்டிங்லாம் எப்பயோ முடிச்சிட்டோம், எப்பயோ எழுதி முடிச்சிட்டோம், நாங்கள் எடுத்தது தான் ரியல் லைஃப்பில் நடக்குது அப்படின்னு நாஸ்டாடமஸ் மாதிரி அவர் ஒரு பதில் கொடுத்து வச்சிருக்காரு. இன்னொரு பக்கம் நட்டி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் லுக்கு வந்து ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி கிரியேட் பண்ணணும்னு நினச்சோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ இவங்க என்னதான் முட்டு கொடுத்தாலும் டீசர் யார் பார்த்தாலும் எல்லாருக்குமே தெளிவாக தெரியும், இல்லை இது விஜய் வந்து மார்க் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. இந்த டீசரில் நட்டி வந்து தமிழ்நாட்டுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார், ஒரு சூப்பர் ஸ்டார் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஒரு நடிகராக வந்து காட்டப்படுறாரு. அவருடைய கேரக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா குல்காந்த் குமார். என்னையா பேர் இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் வந்து இப்போ அடுத்து அரசியலுக்குள்ள வராரு அப்படிங்கிற மாதிரி டீசர்ல வந்து காட்டப்படுது. அவர் நடிச்சிருக்கிற ஒரு படம், அந்த படத்தோடைய பேர் பார்த்தீங்கன்னா வேற்று கிரகவாசி. அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாம ஏதோ ஒரு பிரச்சனை வந்து போயிட்டு இருக்கு. மக்கள் வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்ற மாதிரிலாம் சீன்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அறிவியல் படத்திற்கு அரசியல் எதற்கு அப்படின்னு போர்டு பிடிச்சிட்டு. ஸோ நீங்கள் எழுதுனது தான் இப்போ ரியல் லைஃப்பில் நடக்குது. இது மாதிரி நீங்கள் எழுதி நிஜ லைஃப்பில் நடக்கிற மாதிரி எத்தனை கதை வரைக்கும் எழுதிருக்கீங்க? நீங்கள் நிறையா படம் டைரக்ட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அப்போயெல்லாம் நீங்கள் எழுதுனது ரியல் லைஃப்பில் நடக்கலையே.
இப்போ மட்டும் நடக்குது அது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து காட்டுறாங்க. ஸோ வேற்று கிரகவாசி அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் இவர் நடிச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி காட்டப்படுது. இது நீங்க ஜனநாயகன் படத்தோடையும் கம்பேர் பண்ணிக்கலாம். ஜனநாயகன் வந்து கம்ப்ளீட் சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாது, ஆனா படத்துல ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் எலமெண்ட் இருக்கு அப்படிங்கறத ட்ரெய்லர் 2லயே வந்து நம்ம பார்த்திருப்போம். அதை அப்படியே வச்சா இன்னும் பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி இப்படின்னு மாத்தி தான் வந்து வைப்பாங்க. இந்த டீசர்ல நட்டி அரசியல்வாதியா வரக்கூடிய அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல அவருடைய லுக்கா இருக்கட்டும், மேனரிசமா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே விஜய் ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரியே இருக்கு. விஜய் எப்படி கை காட்டுவாரோ அதே அளவுல தான் அவரும் வந்து கை காட்டுறாரு. அவர் பக்கத்துல ஒரு கேரக்டர் வருது, தம்பி ராமையா வராரு. அவர் என்ன கேரக்டர்ங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். புசி ஆனந்த் தான் அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்றாங்க. புசி ஆனந்த் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஒயிட் ஷர்ட்ல வந்து விஜயோட ஃபேஸை இம்ப்ரிண்ட் பண்ற மாதிரி போட்டிருப்பாரு. அதே விஷயத்த இந்த படத்துல வந்து நட்டியோட ஃபேஸை வந்து இம்ப்ரிண்ட் பண்ணிருக்காரு. சோ என்னதான் மூவி டீம் வந்து நாங்க எந்த வகையிலும் விஜய் இமிடேட் பண்ணலன்னு சொன்னாலும் டீசர் பார்க்கும்போது எல்லா வகையிலும் இவங்க விஜயை தான் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது பச்சையா தெரியுது. ஆனா இன்னொரு பக்கம் நீங்க நோட் பண்ணீங்கன்னா மெயினா விஜயை ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. பட் இதே நட்டியோடைய கேரக்டர்ல விஜயை தாண்டி லைட்டா ரஜினியையும் உள்ள இமிடேட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. எந்த வகையிலன்னு பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அப்படிங்கிற பேர் மாதிரி இந்த படத்துல குல்காந்த் அப்படிங்கிற பேர் வந்து கொடுத்திருக்காங்க. டீசர் ஆரம்பிக்கும் போது நட்டியோட ஒரு பெரிய கட் அவுட் ஒன்று இருக்கும். அந்த கட் அவுட்டை நீங்க நோட் பண்ணீங்கன்னா அதுல வந்து அவர் பிளாக் ஜாக்கெட் போட்டிருப்பாரு. அந்த ஜாக்கெட்ல வந்து குண்டு எல்லாம் தொங்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரியான ஒரு அவுட்ஃபிட் ஒரு காஸ்டியூம்ல தான் மனிதன் படத்துல சூப்பர் ஸ்டார் வந்து இருப்பாரு. சோ டைரக்டா விஜய் இன்டைரக்டா ரஜினியை லைட்டா டச் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த டீசர்ல தாவேகா சப்போர்ட்டர்ஸா இருக்கட்டும், விஜய் ஃபேன்ஸா இருக்கட்டும், இவங்களை பயங்கரமா ட்ரிகர் பண்ண ஒரு 2 ஷாட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்டி வந்து ஒரு பொண்ணோட பீச்ல நடந்து போற மாதிரி ஸ்விம்மிங் பூல்ல ஒண்ணா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இத பாக்கும்போது ஒருவேளை விஜய் த்ரிஷா இவங்கள தான் வந்து இன்டைரக்டா படத்துல வர்ற ஏதாவது சீனா இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கும்போதும் அப்படிதான் வந்து தெரியுது. ஸோ விஜயோடைய பர்சனல் லைஃப்ல என்னென்ன பிரச்சனைகள் நடந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். அண்ட் இவங்க இப்படி 2 ஒரு ஷாட் வைக்கும் போது இதையும் உள்ள கொண்டு வராங்களா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டீசர்ல அப்படி தெரியுது. பட் எனக்கு தெரிஞ்சு படத்துல இதே மாதிரி அப்படியெல்லாம் எடுத்து காட்ட மாட்டாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும். ஸோ படத்துல வேற விதமா காட்டுவாங்க அப்படின்னு தான் வந்து தோணுது. இப்போ இந்த படம் இவ்வளவு பெரிய கான்ட்ரவர்சி ஆகிறதுக்கான இன்னொரு காரணம் எலெக்ஷனுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஏப்ரல் 23 எலெக்ஷன். அப்படி இருக்கும்போது எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏப்ரல் 10 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு இப்போ இந்த மாதிரி படத்தை எடுத்துட்டு வராங்க அப்படின்னா அப்ப கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு பார்வையும் கண்டிப்பா எல்லாருக்குமே வரதான் செய்யும். இந்த டீசர் பார்க்கும்போது எந்த இடத்துலயுமே இது ஃபுல் சீரியஸான ஒரு படமா வந்து தெரியல. ஒரு காமெடி ஸ்பூஃப் படம் மாதிரி தான் இருக்கு. தம்பி ராமையாவும் அதுக்கேற்ற மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த படம் வந்து ஒரு என்டர்டெய்னிங்கான படமா இருக்கும், நல்லா வயிறு சிரிச்சுட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிரிச்சுட்டு வருவோம் அப்படின்னா அப்ப நிச்சயமா இந்த படத்துல எல்லாருமே மார்க் பண்ற மாதிரி, கிண்டல் பண்ற மாதிரி, ஸ்பூஃப் பண்ற மாதிரி தான் இவங்க எடுத்திருப்பாங்க. இப்போ மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஆபரேஷன்ல இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம ஜனநாயகனுக்கு சொன்ன மாதிரி தான் இப்போ இந்த டைம்ல ஒருவேளை ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து கேஸை போட்டு இந்த படம் வந்து தாவேகாவா ப்ரொமோட் பண்ற ஒரு படமா இருக்குன்னு சொல்லி படத்தையே வந்து பேன் பண்ணிருப்பாங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா மூவி டீம் அதனாலதான் படத்தை இப்ப கொண்டு வரல, நம்ம வந்து பொறுமையா எல்லா ப்ராசஸையும் முடிச்சு எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணி எலெக்ஷனுக்கு அப்புறமே வரலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் இது பொருந்தாது. அரசியல் ரீதியா எந்த ஒரு படம் இந்த டைம்ல வந்தாலும் ஒருவேளை இந்த படம் ஒரு கட்சிக்கு எதிராவோ இல்ல ஆதரவாவோ இருந்தது அப்படின்னா யார் வேணாலுமே வந்து கேஸ் ஃபைல் பண்ணி ஒரு படத்தை நிறுத்த முடியும். அப்படி ஒருவேளை எங்க நம்ம படத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயந்து கூட நேத்தி மூவி டீம் வந்து பிரஸ் மீட்ல வந்து எல்லா கிளாரிபிகேஷனுமே வந்து கொடுத்துருக்கலாம். இப்போ எப்படி இந்த படத்தோடைய டீசர்ல வந்து விஜயை மார்க் பண்ற மாதிரி இருக்கும்? இவர் விஜயை மார்க் பண்ணல, சூப்பர் ஸ்டாரையும் மார்க் பண்ணல. இவர் அந்த படத்துல யாரா நடிச்சிருக்காரு நான் சொல்லட்டா? இந்த ஃப்ரேமை பார்த்து சொல்லுவேன் யாரா நடிச்சிருக்காருன்னு. இப்போ நட்டி இப்போ இந்த போட்டோ இருக்குல்ல, இதை பார்த்து நீ சொல்லு அவர் யார மாதிரி நடிச்சிருக்காரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொல்லட்டா? ஹாய் எம்ஜி ஸ்குவாட் மதன் கௌரியா நடிச்சிருக்காருங்க. கைய பாருங்க, எப்படி கைய பாருங்க சார், மதன் கௌரியா நடிச்சிருக்காரு. அப்பயும் வருவாங்க. அப்படி பார்த்தாலும் அடிப்ப முடியாது. மதன் கௌரி ஜனநாயகன்ல நடிச்சிருக்காருல்ல, அதான் மறந்துட்டவே. இது விஜயும் கிடையாது, ரஜினியும் கிடையாது, மதன் கௌரி காந்த். குல்காந்த்ங்கிறது யாரு? மதன் கௌரி காந்த். கைய பாருங்க சார், அதான் இப்பதான் சார் பாக்குறேன் நானு. இப்போ இதே மாதிரியான ஒரு சம்பவம் வந்து ஆந்திராலையும் நடந்துச்சு. 2019 பாத்தீங்கன்னா ராம்கோபால் வர்மா அவரும் இன்னொரு டைரக்டரும் சேர்ந்து கம்ம ராஜ்யம்லோ கடப்பா ரெட்லு அப்படின்னு ஒரு படம் எடுத்து ப்ரொனன்சியேஷன் கரெக்டா தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கூட இந்த படத்தோட டைட்டில் வந்து லைட்டா சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு சார்பான ஒரு படமா வந்து இருக்கும். இதுல வந்து பவன் கல்யாணம் மார்க் பண்ற மாதிரி ஒரு கேரக்டருமே வந்து காமிச்சிருப்பாங்க. ஆனா என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து 2019 ஏப்ரல்ல எலெக்ஷன் நடந்து
முடிஞ்சு ஜெகன்மோகன் ரெட்டி ஜெயிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த டீசர்ல விஜயை வந்து மார்க் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தாண்டி ஒரு ஷாட்ல பாத்தீங்கன்னா ரெடின் கிங்ஸ்லியை வந்து காட்டுவாங்க. திருவள்ளுவர் கம்பர் முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி, அவர் வந்து மேடையில வந்து பேசுற மாதிரி. அதை பார்க்கும்போது நாம் தமிழரை வந்து ட்ரால் பண்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அதுல ரெடின் கிங்ஸ்லி முக்கியமா என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து தமிழ்நாடு, தமிழ்நாட்டுல வந்து நீ வாழணும் அப்படின்னு ஆசைப்படலாம், ஆனா ஆளணும்னு ஆசைப்படக்கூடாது, அது தப்பு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். நாம் தமிழர் அப்படிங்கிறது கிடையாது, தமிழ் தேசியம் அரசியல் பேசுறவங்க எல்லாருமே வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழன் தான் ஆட்சிக்கு வரணும், தமிழன் தான் நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்றத ஒரு முன்கருத்தா வைப்பாங்க. இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதே வந்து புரியல. இதை பல பேர் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. ஏத்துக்காதவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிடர்களா வந்து இருப்பாங்க. அப்படிலாம் வந்து சொல்லக்கூடாது, தமிழர் தான் வரணும்லாம் சொல்லக்கூடாது, ஒரு நல்லவர் வரணும்னு சொல்லணும் அப்படின்னு தான் எல்லாரும் பேசுவாங்க. ஏன் தமிழன்ல யாரும் நல்லவனே கிடையாதா? எல்லா நல்லவர்களும் திராவிடத்துல தான் இருக்காங்களாங்கிறது புரியல. தமிழ்நாட்டுல மட்டும்தான் இந்த மாதிரியான பேச்சு, இந்த மாதிரியான ரூல்ஸ்லாம் இருக்கும். தமிழ்நாட்டை தாண்டி மற்ற இடங்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ இந்தியாவே எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியாவை ஆள்றது ஒரு இந்தியரா இருக்காரு, இந்தியரா தான் இருக்கணும். வேற வெளிநாட்டுல இருந்து யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பா யாரும் விட மாட்டாங்க, அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ கேரளா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு மலையாளி ஆட்சி அதிகாரத்துல இருக்காரு, ஆள்றாரு. ஆந்திராவில் ஒரு தெலுங்கர் இருக்காரு, கர்நாடகாவில் ஒரு கன்னடர் இருக்காரு. எல்லா இடத்துலயும் போட்டி போட முடியாது. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ரூல்ஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும், யார் வேணாலும் வருவாங்க. இந்த பர்டிகுலர் தமிழ் தேசிய கருத்தியில வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஒரு படம் மட்டும் இல்ல, பல படங்கள்ல பல பேர் பல இடங்கள்ல வந்து மார்க் பண்ணிக்கிட்டே தான் வராங்க. பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை வந்து மக்களாகிய நாம தான் வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ நீங்க இந்த TN 2026 இந்த படத்தோடைய அஃபிஷியல் டீசரை வந்து இந்நேரம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பத்தி போயிட்டு இருக்கிற கான்ட்ரவர்சி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்து வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இதை பற்றி அவர்கிட்ட கேட்டதுக்கு அந்த ஹீரோ என்ன சொன்னார் அப்படின்னா, அது விஜயோட ட்ரெஸ்ஸிங் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறாரு, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இப்போ அரசியல்வாதி மாதிரி ஒரு கெட்டப் போடணும் அப்படின்னா எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருப்பாங்க, வேட்டி சட்டை மாதிரி. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறாங்க அப்படின்ட்டு அதை ஒரு ரீசனாக தூக்கிட்டு வந்தாங்க. ஆனால் ஒரே கலராக இருக்கு, அதான் வேற கலர்ல ஒயிட் அண்ட் ஒயிட் போடலாம்ல, அதே மாதிரி பட்டர் கலர்ல போட்டு வந்துருக்கீங்க. அங்கதான் இடிக்குது. ஏதோ 10ஆம் தேதி உங்களுக்கு அடி கன்ஃபார்மா இல்லையாங்கிறது தெரியும். என்னைய பொறுத்த வரைக்கும் இது வேணும்னு இந்த இப்போ ஒரு பேச்சு பொருளாக மாறி இருக்குதுல்ல, இப்படி மாறணுங்கிறதுக்காக அவங்க கட் பண்ணணும் ஒரு டீசர் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உள்ளே போய் பார்த்தா அது டோட்டலாக வேற கதை, ஒரு வேற இதாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் வாட் எவர் இட் இஸ், உங்களுக்கு ஃப்ரீ ப்ரொமோஷன் தான். சரியான நேரம் பார்த்து சரியான நேரத்தில் ரிலீஸ் பண்ணுறீங்கல்ல, நைஸ். இதான் மேட்ரா? ஓகே ஓகே. ஆனால் நான் கண்டுபிடிச்சதை நீங்கள் யாரும் கண்டுபிடிச்சா நோ தளபதி, நோ சூப்பர் ஸ்டார், இட்ஸ் MG மதன் கௌரியை ட்ரால் பண்ணுற படமுங்க அது. உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர், பை.